வெல்கம் டு ஒன்எஸ் தமிழ். நான் உங்கள் விஜே சௌந்தர்யா. பிசிஓடி பிசிஓஎஸ் சம்மந்தமான கொஷின்ஸை வந்துட்டு கிளியர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்மளோட இருக்காங்க கைனகாலஜிஸ்ட் டாக்டர் கீர்த்தனா. வணக்கம் மேம். பிசிஓடி பிசிஓஎஸ் இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன மேம்? பிசிஓடி அப்படின்றது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். அப்படின்னா என்னென்னா, அந்த கருமுட்டைகள் ஓவரீஸில் நிறைய கருமுட்டைகள் ப்ரொடியூஸ் ஆகுறது, நிறைய ஓவரீஸ் ப்ரொடியூஸ் ஆகுறதா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் பிரிட்டைனிங் டு த ஓவரி. வெறும் கருமுட்டை மட்டும்தான் அதில் வந்து கணக்கு. ஸோ ஒரு ஃபாலிக்கல் இல்லை ஒரு 2-3 ஃபாலிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துல நிறைய ஃபாலிக்கல் ப்ரொடியூஸ் ஆகிறது தான் வந்து பிசி ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சிண்ட்ரோம். ஸோ ப்ராட் ஸ்பெக்ட்ரமாக என்னென்ன இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டிஸ் இருக்கும், ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிசம் இருக்கும். அப்படின்னா வந்து ஃபேஸில் ஆக்னி வருது, ஃபேஷியல் ஹேர் க்ரோத்து, அந்த மாதிரி ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிசம் இருக்கும். அலாங் வித் தட் அல்ட்ராசவுண்ட் இல்லைனா நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணி பார்த்தோம்னா அதில் ஓவரீஸ்லேயும் ஒரு பாலிசிஸ்டிக் பேட்டர்ன் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். ஸோ டிசீஸ் இஸ் ஜஸ்ட் பிரிட்டேனிங் டு தி ஓவரீஸ். ஓகே, சிஸ்ட்னா என்ன மேம்? சிஸ்ட் அப்படின்றது ஒரு ஃப்ளூயிட்ஸ் ஃபில்ட் ஸ்பேஸ். அதாவது ஒரு நம்ம கையிலலாம் வரும் இல்லையா, சம்டைம்ஸ் சிஸ்ட் கொப்பளம் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி ஒரு ஃப்ளூயிட்ஸ் ஃபில்ட் ஸ்பேஸ் தான் சிஸ்ட். இது எங்கே வந்தாலும் அதை சிஸ்ட்டுன்னு தான் சொல்லுவோம். ஸோ கையிலலாம் வந்தால் செபேஷியஸ் சிஸ்ட் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஓவரீஸில் வந்து இட் இஸ் அ ஃப்ளூயிட்ஸ் ஃபில்ட் ஸ்பேஸ். ஸோ இந்த கருமுட்டை ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துல நம்மளுக்கு ஒரு 4-5 ஓவரீஸ் அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும். எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் இம்மெச்சூர் ஓவரீஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு ஃப்ளூயிட் ஃபில்ட் ஸ்பேஸை தான் நம்ம வந்து சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலத்துலலாம் பிசிஓடி பற்றி பெருசாக யாருக்கும் வந்துட்டு அந்த கெயின் இருந்தது கிடையாது. ஸோ இப்போ அதை பற்றின நாலேஜ் வந்துட்டு எல்லாருக்குமே இருக்குது. ஸோ ஆனால் அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? அந்த காலத்தில் வந்து த ஆக்சஸ் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ வந்து வி ஹேவ் எவ்ரி திங் இன்சைட் அ ஹேண்ட் இட் செல்ஃப். ஸோ யூ டாக் டு பீப்புள் அண்ட் யூ நோ அ லாட் அண்ட் யூ ஆல்சோ எவ்ரி திங், யூ கேன் கூகுள் அப் எவ்ரி திங். இப்போ ஒரு ஓபிடிக்கு வர ஒரு சின்ன பொண்ணு கூட, ஒரு 14-15 வயசு பொண்ணு கூட ஓபிடிக்கு வந்துட்டு என்கிட்ட சொல்லுவாங்க, மேம் எனக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலராக இல்லை எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு யாருமே சொல்கிறது இல்லை. ஓபிடிக்கு வர பொண்ணு தனக்கு வந்து ஒரு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு ஒரு 15 வயசு பொண்ணு வந்து எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது மேம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இல்லை நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஸோ இது என்ன பிரச்சனை அப்படின்னு தான் இப்போ கேட்குறாங்க. ஸோ தேர் இஸ் எக்ஸசிவ் அவேர்னஸ், ஆனால் அந்த ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் கன்வேட் இன் த ரைட் வே. சிம்டம்ஸ் என்ன மேம் பிசிஓடிக்கு? பிசிஓடியோட சிம்டம்ஸ் என்னென்ன இருக்க முடியும்னா, யூஸ்வலி வந்து மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டிஸ், மென்ஸ்ட்ரல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கலாம், டிலேட் மென்ஸ்ட்ரேஷன் இருக்கலாம், இல்லைனா வந்து மென்ஸ்ட்ரேஷன் ஒரு 2-3 நாள் வர சைக்கிள் வந்து குறைஞ்சு சைக்கிள்ஸ் வரலாம், 45 நாள் இல்லை 60 நாள் 90 நாள் கழிச்சு பீரியட்ஸ் வர மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டிஸ் எல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்ஸ். சில பேருக்கு வந்து இந்த ஆக்னி, ஹிர்சுட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஹைப்பர் ஆண்ட்ரோஜன் சொல்லுவாங்கல்ல, ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வருது. ஸோ முகத்தில் முகப்பரு, அப்புறம் வந்து முகத்தில் ஃபேஷியல் ஹேர் க்ரோத், தின்னிங் ஆஃப் ஹேர் ஃபால், சபோரிக் டெர்மடைட்டிஸ், இந்த டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த சபோரிக் டெர்மடைட்டிஸ் இந்த மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து பிசிஓடி ஃபேக்டர் சிம்டம்ஸ். பிசிஓடினால மேல் ஹார்மோன் செக்ரீட் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே மேம், அது உண்மையா? பிசிஓடியே ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். அதனால தான் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ முக்கியமாக இதில் என்ன ஆகும்னா ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிசம். அதனால தான் வந்து இந்த எக்ஸசிவ் ஃபேஷியல் ஹேர், அப்புறம் எக்ஸசிவ் ஃபாலிகல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது, ஹேர் தின்னிங், ஹேர் லாஸ், ஆக்னே இது எல்லாமே வருது அதனால தான். ஸோ ஆண்ட்ரோஜன் அப்படின்னு சொல்ல பார்த்தா அது ஒரு மேல் ஹார்மோன் தான். பட் எக்ஸசிவ் ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிசம் இவ்வளோ லெவல் ஒரு ஃபீமேலில் ஆண்ட்ரோஜன் இருக்கலாம். அது கொஞ்சம் எக்ஸஸாக போகும்போது தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ப்ரிடாமினண்ட்டாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி மேல் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படி இல்லை, இவ்வளோ லெவலில் இருக்கலாம். இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆண்ட்ரோஜனோ டெஸ்டோஸ்டெரானோ போகும்போது தான். பெல்விக் அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட் பற்றி சொல்லுங்கள் மேம். பெல்விக் அல்ட்ராசவுண்ட்றது நார்மல் ஒரு அல்ட்ராசவுண்ட். நார்மல் அல்ட்ராசவுண்ட்னா அப்டமன் பார்க்குற அல்ட்ராசவுண்ட். ஸோ அப்டம்னல் ஆர்கன்ஸ் இல்லை மற்ற ஏதோ பெத்தாலஜி இருக்குது, ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குது, கட்டி இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குன்னா அதை பார்க்குறது வந்து அப்டம்னல் அல்ட்ராசவுண்ட். இந்த யூட்ரஸ், இந்த ஓவரீஸ் இதெல்லாம் வந்து பெல்விக் ஆர்கன்ஸ், நம்மளோட இடுப்பு எலும்புக்குள்ளே இருக்க பெல்விக் ஆர்கன்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் அப்டமன் வழியாக வயிற்று வழியாக பார்க்கும்போது பெல்விக்ஸில் இருக்க இந்த ஆர்கன்ஸ் வந்து ரொம்ப கிளியராகவும் கிளாரிட்டியோடவும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த பெல்விக் ஸ்ட்ரக்சர்ஸை அப்டம்னலாகவும் பார்க்கலாம். ஸோ இந்த பெல்விக் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்குறதா பெல்விக் அல்ட்ராசவுண்ட். இட் இஸ் டன் இதர் அப்டமன், மேல் வழியாக வயிறு வழியாகவும் பார்க்கலாம். மேரிட் விமன் ஆர் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க அவங்களுக்குலாம் வந்து வெஜைனல் ஸ்கேனாகவும் பண்ணலாம். ஸோ பேசிக்லி பெல்விக் அல்ட்ராசவுண்ட் இருந்தது லுக்கிங் இன் டு த பெல்விக் ஸ்ட்ரக்சர்ஸ், கர்ப்பப்பை, கருமுட்டை இதெல்லாம் பார்க்குறது தான் பெல்விக் அல்ட்ராசவுண்ட். அண்ட் பிளாடர் அதெல்லாமும் பெல்விக் ஆர்கன்ஸ் தான். ஸோ இதெல்லாம் பார்க்குறது தான் பெல்விக் அல்ட்ராசவுண்ட். மெட்ஃபார்மின் என்ன மேம்? மெட்ஃபார்மின் அப்படின்றது ஒரு ஓரல் ஹைப்போகிளைசமிக் ஏஜென்ட். அதாவது இந்த
டயபெட்டிஸ்க்கு டைப் 2 டயபெட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெலாம் கொடுப்பாங்க. ஸோ மெட்ஃபார்மினுக்கும் பிசிஓடிக்கும் என்ன ரிலேட்டிவிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிசிஓஎஸில் வந்து என்ன ஆகும்னா ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிசம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ மெட்ஃபார்மின் ஆஸ் சச் என்ன பண்ணுன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை டிக்ரீஸ் பண்ணும், குறைக்கும். ஸோ தட் அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பாடியில் குறையிறதுனால இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸஸ் சரியாகும் அப்படின்றதுக்காகவும். மெட்ஃபார்மினுக்கும் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. இது இந்த சென்ட்ரிபிட்டல் ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது வயிற்று பகுதியில் தொப்பை போடுறது அந்த மாதிரி சென்ட்ரிபிட்டல் ஒபிசிட்டி இருக்குல்ல, ஸோ அங்கே இருக்க உடம்புல இருக்க ஃபேட்டை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இந்த 2 ஃபேக்டர்ஸ்னால பிசிஓடி பேஷண்ட்க்கு சுகர் இருக்கோ இல்லையோ, டயபெட்டிஸ்க்கு மட்டும் இல்லை, சுகர் இருக்கோ இல்லையோ, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறதுனால மெட்ஃபார்மின் இஸ் யூஷுவலி யூஸ்ட் இன் பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ் ஆஸ் அ மோட் ஆஃப் ஒரு மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட். தைராய்டுக்கும் பிசிஓடிக்குமான ரிலேட்டபிலிட்டி என்ன மேம்? தைராய்டு as such தைராய்டு ஹார்மோன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீமேல் ஹார்மோன். நாட் only ஃபார் ஃபீமேல், மேல் எல்லாருக்குமே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹார்மோன் தட் மெயின்டைன்ஸ் ஆர் நார்மல் மில்யூ. ஸோ இப்போ ஒரு தைராய்டு ஹார்மோன் டிஸ்ஃபங்க்ஷன், ஏதோ ஹைப்போதைராய்டிசம் இல்லை ஹைப்பர் தைராய்டிசம் அந்த மாதிரி என்ன இருந்தாலுமே அது நம்மளோட மென்ஸ்ட்ரல் பேட்டர்னில் தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம ஈதர் நம்மளுக்கு வந்து தைராய்டு பொறுத்து கம்மியாக இருந்தாலும் சரி ஜாஸ்தியாக இருந்தாலும் சரி, இதர் பீரியட்ஸ் மிஸ் ஆகலாம், இல்லைனா வந்து ப்ரொலாங்டு ப்ளீடிங்காக இருக்கலாம், எக்ஸசிவ் ப்ளீடிங்காக இருக்கலாம், இல்லை வந்து அமெனோரியான்னு சொல்லுவோம், கொஞ்சம் நாளைக்கு பீரியட்ஸ் எதுவும் வராமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பீரியட் மென்ஸ்ட்ரல் ரெகுலாரிட்டியை ரெகுலேட் பண்ணுற ஒரு ஹார்மோன் தான் தைராய்டு ஹார்மோன். ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன லிங்க் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலி தைராய்டு will also cause menstrual disturbances. Polycystic ovarian syndrome will also cause menstrual disturbances. அவ்வளோதான். மற்றபடி there is not any direct linkage and that is also an hormonal imbalance, so it can also underplay to cause polycystic ovary. ஓகே, இன்ஃபர்டிலிட்டிக்கும் பிசிஓடிக்குமான ரிலேட்டபிலிட்டி மேம்? இப்போது பிசிஓஎஸ் அப்படின்றது ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம். இப்போது எவ்வளோ சதவீதம்னா இப்போதைய ஜென்ரேஷனுக்கு ஒரு 10 to 15% ஆஃப் ஆல் விமென் பிசிஓஎஸ் இருக்கும். ஆனால் இந்த 15% பேருக்கும் இன்ஃபர்டிலிட்டி இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த 15லேருந்து லைக் அரவுண்ட் ஒரு 15 to 20% ஆஃப் தெம், you can say at least 25% of them who are having PCOS may have infertility, may have fertility issues. Let us not call it infertility, may have fertility issues or difficulty in conceiving. ஸோ ஏன்னா இங்கே ஆனோவிலேஷன் இருக்குது. ஆனோவிலேஷன்னா என்னென்னா கருமுட்டை ரிலீஸ் ஆகலை. ஸோ நார்மலாக ஒரு சைக்கிளில் ஒரு கருமுட்டை ரிலீஸ் ஆகணும். அதுதான் வந்து ப்ரெக்னென்சி ஃபர்டிலிட்டி ப்ராசஸ் கோ த்ரூ பண்ணும். ஸோ அது ரிலீஸ் ஆகாத பட்சத்தில் ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிசம் இருக்கும், ஆனோவிலேஷன் இருக்கும், மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டி இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து infertility lead பண்ணலாம். So this is the linkage between infertility and PCOS. ஓவிலேஷன் சைக்கிள்னா என்ன மேம்? ஓவிலேஷன் சைக்கிள் அப்படின்னா நார்மல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஸோ இப்போ ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் டே 1 பீரியட்ஸ் வரது தான் வந்து டே 1. ஸோ டே 1லேருந்து சில பேருக்கு 2-3 days ப்ளீடிங்ஸ் இருக்கும், சில பேருக்கு 5 நாள் வரைக்கும் ப்ளீடிங் இருக்கும். ஸோ இந்த 5 நாள் தான் வந்து நார்மல் மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா டே 14, அதாவது பீரியட்ஸ் வந்ததுலேருந்து 14வது நாள் வேரியபிளி அது வேரி ஆகலாம். பட் யூஸ்வலி டே 14 போது கருமுட்டை ஃபார்ம் ஆல்ரெடி இந்த 14 நாள் ஃபார்ம் ஆன கருமுட்டை ரிலீஸ் ஆகும். டே 14 அன்னைக்கு ஓவிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகும். இப்போ ரிலீஸ் ஆன கருமுட்டை வந்து எல்லா விமென்க்கும் நேச்சுரலி ஹேப்பன்ஸ் இன் எவ்ரி மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஸோ இந்த டே 14க்கு அப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்பெர்ம் என்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் நடந்து அது ஒரு கருவாக ஃபார்ம் ஆகும். இல்லை அப்படின்னா வந்து அந்த ஓவரிஸ் வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகி அதுவே வந்து நெக்ஸ்ட் சைக்கிள் என்ன ஆகும்னா இந்த ஓவலேஷன் இந்த கருமுட்டையை ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்மளோட யூட்ரஸும் சேர்ந்து வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்கும். ஸோ அப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க யூட்ரஸ் என்ன ஆகும்னா இப்போ இந்த கரு வரல, கரு ஃபார்மேஷன் இல்லை, ரிசீவ் ஆகலை அப்படின்னா அந்த லைனிங் வந்து அப்படியே ஷெட் ஆகும். ஸோ அது ஷெட் ஆகிறதா வந்து நம்மளோட மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ. ஸோ யூஸ்வலாக டே 1ல் ஆரம்பித்து ஒரு கரு ஃபார்ம் ஆகிற வரைக்கும், அந்த கருமுட்டை ஃபார்ம் ஆகிற வரைக்கும் ஓவலேஷன் சைக்கிள் வரைக்கும் இருக்கும். அப்போ வந்து அந்த யூட்ரஸும் சேர்ந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து அந்த ஓவரி வந்து ஃபர்டிலைஸ் ஆகலை, கரு ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அந்த ப்ரிப்பேர் ஆன யூட்ரஸில் அந்த லைனிங் ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா, ஸோ அந்த லைனிங் வந்து ஷெட் ஆகும். ஸோ அது ஷெட் ஆகிறது திருப்பி மென்ஸ்ட்ரேஷனாக இருக்கும். ஓகே, லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி மூலமாக கம்ப்ளீட்டாக பிசிஓடி க்யூர் பண்ண முடியுமா? பிசிஓடி அப்படின்றதுக்கு ஒரு கம்ப்ளீட் க்யூர் அப்படின்றது கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் ஸ்டெப்லை மேபி வி கேன் அதோட மற்ற எஃபெக்ட்ஸை நம்ம குறைக்கலாமே தவிர அது முழுசாலாம் க்யூர்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட் அ பேட்டர்ன். ஸோ ஒரு 4-5 ப்ரொடியூஸ் இருக்குது. இப்போ இவ்வளோதான் ஃபாலிகல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகணும்னா அதில் ஓவராக ப்ரொடியூஸ் ஆகிறது தான் வந்து பிசிஓடி பேட்டர்ன். ஸோ லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரினால இதை கரெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்ஸ், இந்த கர்ப்பமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க அப்படின்னா இனிஷியலாக உடனே ட்ரீட்மெண்ட் லேப்ரோஸ்கோபிக் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து எவாலுவேட்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு
நமக்கு இந்த கருமுட்டை ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஓவுலேஷன் இண்டக்ஷன் சொல்லுவோம். ஸோ ஓவுலேஷன் இண்டக்ஷனுக்குலாம் டேப்லெட் கொடுத்து கருமுட்டை ப்ரொடியூஸ் ஆகுதான்னு பார்ப்போம். சில சமயங்களில் சில பேர் அதுக்குமே ரொம்ப ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் போது லாப்ரோஸ்கோபிக்லி ஓவரி ட்ரில்லிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லார்ஜ் ஸ்பேஸில் நிறைய சிஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகிறது அது பிரச்சனை இல்லையா. ஸோ அந்த லார்ஜ் ஸ்பேஸில் ஒரு ட்ரில்லிங் மாதிரி பண்ணுவோம். ஸோ தட் அந்த ஸ்பேஸ் அந்த வால்யூம் ஆஃப் த ஓவரிஸ் கம்மியாகும், விச் வில் டிக்ரீஸ் ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிசம். அதனால் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபாலிகல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் வே laparoscopic surgeries can be helpful for infertile patients with PCOD problem. கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்துட்டு பிசிஓடியும் ஒரு ரீசனா மேம்? இப்போ ரீசெண்ட் டைமில் there is a correlation between kidney stones and PCOD formulations. டைரெக்டாக இது இருந்தால் இது வரும் அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அ தியரி. இதனால் இது கூட வரலாம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு 2-3 ஸ்டடீஸ் இருக்குது, பப்ளிகேஷன்ஸ் இருக்குது, in which they say around 60%, 40 to 60% of patients who had PCOD had renal stones. கிட்னி ஸ்டோன்ஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இருந்திருக்கு அப்படின்ட்டு. பட் இது எதனால் அப்படின்னா அகேன் ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிசம், அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஜெனட்டிக் கண்டிஷன் இல்லையா. PCOD, PCOS ஒரு ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு மைக்ரோ RNA அப்படின்ற லெவலில் மியூட்டேஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் இந்த ரீனல் ஸ்டோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த கால்சியம் ஆக்சலேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ஜாஸ்தியாக ப்ரொடியூஸ் ஆகிறதுனால ரீனல் ஸ்டோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தியரி இருக்குது. ஒரு ஃபியூ ஸ்டடீஸ் ஐ ஈவன் ப்ரூவ்ட் கோரிலேஷன்ஸ். PCOS இருக்க பேஷண்ட்டுக்கு ரீனல் ஸ்டோன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நிறைய கோரிலேஷன்ஸும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் இட்ஸ் ஸ்டில் அண்டர் ரிசர்ச். இட்ஸ் நாட் ப்ரூவ்ட் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் டு சே PCOS இருக்க எல்லா பேஷண்ட்டுக்கும் கண்டிப்பாக கிட்னி ஸ்டோன்ஸ் வரும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. வெயிட் லாஸ் பண்ணால் பிசிஓடி வந்துட்டு க்யூர் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்களே மேம், அது அகெயின் ரீகெயின் ஆகுமா அந்த வெயிட்? டெஃபினட்டாக வெயிட் லாஸ் அப்படின்னு ஒன்று பண்ணால் கண்டிப்பாக அதை நமக்கு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு இல்லை அப்படின்னா வந்து வெயிட் கெயின் தான் பண்ணுவோம். ஸோ வெயிட் லாஸ் அப்படின்றது இட்ஸ் நாட் அ ஸ்டேட், இட்ஸ் அ ஃபார்ம். அது ஓவரால் நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த ஃபார்ம் மெயின்டைன் பண்ணால் தான் நம்ம ஃபார்மில் இருப்போம். ஸோ இப்போ ஒரு டயட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம், இல்லை ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீனில் இருக்கோம், நம்ம பாடி அதுக்கு அடாப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுவோம். ஸோ வெயிட் லாஸ் PCOSக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து வெயிட் லாஸ். ஏன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையணும் அப்படின்னா டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸ், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உணவு வகைகளில் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கணும், அண்ட் வெயிட் லாஸ் கொண்டு வரணும், அண்ட் ரெகுலர் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸசைஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது இருந்துச்சுன்னா நம்மளோட ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிசம் குறையும், அந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ் குறையும். ஸோ அதனால் அந்த PCOS பேட்டர்ன் கம்மியாக, PCOD பேட்டர்ன் கம்மியாக வாய்ப்பு உண்டு. ஸோ இது யூஸ்வலாக இதுதான் வெயிட் லாஸ்க்கும் PCOSக்கும் இருக்க லிங்க். வெயிட் திருப்பி ரீகெயின் ஆகுமா அப்படின்னு கேட்டால் PCOS முக்கிய காரணம் கிடையாது. ரீகெயின் ஆனால் கண்டிப்பாக வந்து பாலிசிஸ்டிக் பேட்டர்ன் திருப்பி ப்ரொடியூஸ் ஆகும். திருப்பி ப்ரிடாமினண்ட்டாக வந்து ஆக்னி வர்றது, ஹிஸ்டூரிசம் வர்றது தான் ரொம்ப காமனாக இருக்கும். ஆனால் இதனால வெயிட் கெயின் ஆகுமா திருப்பி அப்படின்னு கேட்டால் இல்லை, இட்ஸ் அ ஃபார்ம். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணோம்னா we can still control the weight gain. PCOS இருக்கிறதுனால டைப் 2 டயாபெட்டிஸ் வரும்னு சொல்றாங்க. எஸ், தேர் இஸ் அ கோரிலேஷன். அதனால அந்த PCOD சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்க்ரீஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், சில பேருக்குலாம் வந்து இந்த கழுத்து பகுதியில் வந்து டார்க்கனிங் இருக்கும், டார்க் பேச்சஸ், தட்ஸ் கால் அகாந்தோசிஸ் நைக்ரிக்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோட பேட்டர்ன். ஸோ ஒபிசிட்டி, எக்ஸசிவ் வெயிட் கெயின், எக்ஸசிவ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிசம், இது மூணும் இந்த வெயிட் கெயின் இதெல்லாம் கோரிலேட் பண்ணால் எல்லாமே வந்து டயபெட்டிஸ் லீட் ஆன் பண்ணும். ஸோ அதனால் இந்த பேட்டர்ன் PCOS பேட்டர்ன் இருக்கவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஜாஸ்தி. ஸோ they may develop diabetes in future. என்ன மாதிரி ஃபுட் இன்டேக்னால இதை ஸ்டெபிலைஸ் பண்ண முடியுமா? Stabilizing is mainly weight stabilization, and as far as today's generation, less intake of processed food, that is more important. And every other சாப்பாடு நம்ம சாப்பிட்ற எல்லா விஷயத்துலையுமே there's little amount of adulteration and this amount of sugar intake. நம்ம சப்கான்ஷியஸாகவே நிறையா சுகர் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சா கூட நிறையா சுகர் எடுத்துகிட்டு தான் இருக்கும். ஸோ ஒரு நார்மல் ஒரு டயட்ரி பேட்டர்ன் மெயின்டைன் பண்ணிக்கிறது, இன் விச் ஒரு காம்போசிட் ஃபுட் லைக் இவ்வளோ கார்ப்ஸ், இவ்வளோ ஃபேட்ஸ், இவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நார்மல் பேட்டர்ன் ஆஃப் டயட் மெயின்டைன் பண்ணிக்கிறது, அண்ட் டு அவாய்ட் எக்ஸசிவ் ஆயிலி ஆர் ப்ராசஸ்ட் ஃபுட் அண்ட் கேன்ட் ஃபுட் ஆல் ஷுட் பி ஓகே. ஸோ பெருசாக இதெல்லாம் சாப்பிடாம இருந்தால் PCOS வராதுன்னு இல்லை, எல்லாமே இந்த மாடரேஷன் டு ஹாவ் அ ப்ராப்பர் டயட் பேட்டர்ன் அண்ட் திங்ஸ் ஷுட் பி ஓகே. ஓகே, ஹேர் ஃபால் காஸ் ஆகுது இல்லை மேம் இதனால, PCODனால? அதனாலே பாதி பேர் டிப்ரெஸ் ஆகிடுறாங்க. அதுக்கு என்ன மேம் அட்வைஸ் கொடுப்பீங்க? ஹேர் ஃபால் இதனால வரதுனால பாதி பேர் டிப்ரெஸ் ஆவாங்க. இது மட்டும் இல்லை, இப்போ யங்கர் ஜென்ரேஷனுக்கு இந்த ஆக்னி வந்து குட்டி ஒரு பிம்பிள் வந்தால் கூட PCOSனால தான் பிம்பிள் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, இன்க்ளூடிங் யூ. ஸோ அது வந்து இட்ஸ் பியூர் ப்ரெஷர். எனக்கு ஹேர் தின்னிங் இருக்குது, எனக்கு ஹேர் ஃபால் இருக்குது, ஆக்னி இருக்குது, ஃபேஷியல் ஹேர் இருக்குது, இதெல்லாம் ஒரு பாடி டிஸ்மார்ஃபிசமாக கன்சிடர் பண்ணி அதை வந்து ஒரு டிப்ரெஷனுக்கு ஒரு காசாக கூட இருக்கலாம். ஸோ
இதை எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா என்ன வேணும்? நம்ம வந்து நார்மலாக நம்மளோட மெட்டபாலிக் பேட்டர்ன் வந்து சரியாகணும். அப்போ தான் இதெல்லாம் சரியாகும். ஸோ த சேம் அடாப்டிங் அ ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் having a proper regular exercise or some kind of physical activity incorporated, be it whatever, swimming, dancing, whatever, but regular physical activity at least 5 days in a week along with a proper food habit should be okay. ஸோ இதெல்லாம் பண்ணி நம்மளோட சைக்கிள்ஸ்லாம் ரெகுலரைஸ் ஆகிடுச்சு, வெயிட் லாஸ் பண்ணிட்டோம், நம்மளோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லாம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா ஹேர் வந்து 6 மாதம் வளரும், 6 மாதம் கொட்டும். ஸோ இதெல்லாம் சரியானதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 6 months பேட்டர்னில் நம்மளோட ஹேர் க்ரோத் பேட்டர்னில் கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும். ஸோ திஸ் இஸ் ஆல் ஜஸ்ட் treatable and can be corrected too. So அதனால இதுக்காக டிப்ரெஸ் ஆகணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. things can be sorted out in much better way with all medical advice. PCOS வந்து genetic disorder? It is also a genetic disorder. It can also be through genetic disorder because நிறைய ஸ்டடீஸ்லாம் இருக்குது. அம்மாவுக்கு PCOS இருக்குது, இல்லை பேட்டர்ன் அக்காவுக்கு யாருக்கு PCOS இருக்குன்னா அவங்க ஜென்ரேஷனில் PCOS இருக்க வாய்ப்பு உண்டு. பிகாஸ் அப்படி தான் அந்த ஜெனட்டிக் மார்ஃபாலஜிக்கலி ஆல்சோ இட் கேன் பி மேட் அப். ஸோ இட் இஸ் நாட் இவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கும் இருக்கணும்னு இல்லை, பட் எஸ் இட் ஹேஸ் அ ஜெனட்டிக் பேக்ரவுண்ட் பிஹைண்ட் இட். இப்போ பிசிஓடியோ பிசிஓஎஸோ இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்காங்க. ஸோ அது அப்படியே அது ப்ரோலாங்டாக இருக்கும்போது அதனால் வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா? சரி, இப்போ வந்து சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இதை பற்றி தெரியாமலே இருக்காங்க அப்படின்ற மாதிரி வேணால் இருக்கலாம். பிபி செக் பண்ணியிருக்க மாட்டாங்க, சுகர் செக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே இப்போ நம்ம வந்து ஒரு ஏஷியன் பாப்புலேஷன், நம்ம ஒரு கார்போஹைட்ரேட் ஈட்டிங் பாப்புலேஷன். ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக ரொம்ப ஜாஸ்தியாகவே இந்த பாலிசிஸ்டிக் ஓவரியன் பேட்டர்ன் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இது எந்த ஒரு சிம்டம்ஸும் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணல, அதாவது உங்களுக்கு எந்த ஒரு மென்ஸ்ட்ரல் ரெகுலாரிட்டிஸும் இல்லை, எந்த ஒரு ஹைப்பர் ஆண்ட்ரோஜன் ஃபீச்சர்ஸும் இல்லை, லைக் இந்த ஆக்னி, இந்த ஹிர்சுடிசம், அந்த மாதிரி ஃபேஷியல் ஹேர் க்ரோத், அந்த மாதிரி எந்த ஒரு ஹைப்பர் ஆண்ட்ரோஜன் ஃபீச்சர்ஸும் இல்லை, கருத்தரிக்கவோ இல்லை கர்ப்பமாகவோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா யூஸ்வலாக வந்து இதை பற்றி பெருசாக எவாலுவேட் பண்ண வேண்டியதும் இல்லை. இருக்குது சிம்டம்ஸ் இருக்குது, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னா அது ப்ரிடாமினண்ட்டாக ப்ரெசென்ட் ஆகும். லைக் இந்த ஹக்காந்தோசிஸ் மாதிரியோ இல்லை வெயிட் கெயின் மாதிரியோ, இல்லை சம் பார்ட் ஆஃப் த டைம் தே பெட்டர் ஹேட் அன் irregular menstruation for which they would have visited the gynecologist. அப்போ கண்டிப்பாக எவாலுவேட் பண்ணியிருப்பாங்க தான். ஸோ இது ஒரு எல்லாரும் போய் இது நான் செக் பண்ணணும், எனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணுன்ற மாதிரி ஒரு மேண்டேட்டரி டிசீஸ்லாம் எதுவுமே கிடையாது.